அனைவருக்கும் வணக்கம். நான் 77 வீடியோவை நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் செலக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நான் எடிட் பண்ணிட்டு அதுக்கு 77 வீடியோவை பிரித்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள வர மாதிரி நான் இதில் தெளிவாக கொஞ்சம் போட்டு வந்திருப்பேன். இது அவங்களோட கிளாஸ் எப்படி நடத்துகிறாங்க பண்ணுறாங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இது. சும்மா ஒரு சாம்பிள் தான். ஒரு 6 ப்ளவுஸ் மாடல் அவங்க எவ்வளோ சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களோட இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த புது சேனல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 77 வீடியோ நான் போட்டிருக்கேன். மேற்கொண்டு அவங்க ஒவ்வொரு பிளவுஸுக்கும் அவங்க மெத்தடில் அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிற மெத்தட் அவங்க அடுத்தடுத்த கொஸ்டின் ஆன்சருக்கு அவங்க இன்னும் சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீப் நெக்கு அடுத்தது இப்ப காலர் நெக்கு போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இதில் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலர் நெக்கில் இன்னும் கரெக்டாக வச்சு அதனுடைய ஈஸி மெத்தட் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்குமே இதில் பதில் சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்குமே தொடர்ச்சியாக பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். அதுக்கு அடுத்த வீடியோ என்ன அப்படிங்கிறத நான் மறுபடியும் வீடியோஸ் மூலயமா பார்த்து சொல்றேன். உங்களுக்கு நீங்க இது ஒவ்வொரு வீடியோவுக்கும் இந்த 77 வீடியோலையுமே நீங்க நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு வச்சிருக்கீங்க. நான் அதை நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன். அதனால அந்த கொஸ்டின்ஸுக்கு எல்லாத்துக்குமே அவங்க சாரா அவங்க கிட்ட நான் கேட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே அதனுடைய விளக்கங்கள் வர மாதிரி உங்களுக்கு ஒரு தனித்தனி வீடியோவை நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் உங்களுக்கு போடலான்னு இருக்கிறோம். அதனால தொடர்ச்சி வீடியோ பாருங்க. சேனல் இப்போதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த 77 வீடியோவும் ஒரு ரவுண்ட் பாருங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்காத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதை என்ன பண்றோம் அப்படின்னா, இது கேன்வாஸ். இதை எந்த கிளாத்ல வச்சு நீங்க அயன் பண்றீங்களோ இப்படி வச்சு அயன் பண்ணிக்கலாம். காலர் வைக்கிறது மேக்ஸிமம் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இப்படி வச்சு அயன் பண்ணிட்டு அதே அளவுக்கு கிளாத் பின்னாடி கொடுத்து கீழே ஒரு 1/4 இன்ச்சு கிளாத் வேணும். இங்க மேல மட்டும் அடிச்சு அந்த ஷேப் கரெக்டா திருப்பிட்டு இங்க இருந்து அவுட்டர்ல வரைக்கும் நீங்க லைனிங் கிளாத் அப்படின்னா லைனிங்கும் மெயின் கிளாத்தும் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் ஜாயின் பண்ணிருங்க. இங்க இருந்து இந்த சென்டர் நாச்சு மாறாம சென்டர் நாச்சு போட்டுக்கோங்க. அவுட்டர் வரைக்கும் வச்சு ஸ்டிச் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க நெக் பீஸ் கொடுத்து இந்த பீஸரை உள்ள கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க கீழே 1/4 இன்ச் இருக்கும். இந்த 1/4 இன்ச்சை இங்க இருந்து வச்சு சுத்தி தையல். அது காலர் ஸ்டிச் பண்ற வீடியோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஆனா மெஷர் பண்ற மெத்தட் எப்படின்னா, பேக் சைடு ரொம்ப பெரிய உடம்பா இருந்தா ஒரு 1/2 இன்ச்சு டீப் பண்ணிக்கோங்க. நார்மலான உடம்பா இருந்து, அதாவது பின்னாடி மசில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சுருக்கம் வராது. மசில்ஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சுருக்கம், ஒரு க்ரீஸ் மாதிரி வரும். அது வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க லைட்டா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப் கட் பண்ணீங்கன்னா சுருக்கம் அதிகமா வந்துடும். அதனால நார்மலா எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு காலர்னுடைய அளவு எது வரைக்கும் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த ஷேப் நீங்க ஸ்கொயரா வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். இல்ல அதுவே இன்னும் கொஞ்சம் இப்படி ஒரு பிளவுஸ் இப்படி நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த இடம் இந்த ஷேப் வேணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இல்ல இதுவே இன்னும் ஏதாவது வேற ஏதாவது டிசைன்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஏதாவது ஷேப் வேணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். அதை இந்த கார்னர்ல நீங்க இங்க டிரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல இதுல அட்டாச் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா நெக் பீஸ் வச்சு கவர் பண்ணிருங்க. அப்ப போடும்போது உங்களுக்கு இந்த ஸ்லாண்டிங் எல்லாம் கரெக்டா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சுருக்கமும் வராம நீட்டா இருக்கும். ஏன்னா காலர் நெக் மேக்சிமம் சுடிதாருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வேற மாதிரி வைப்போம். பிளவுஸுக்குன்னா இந்த மாதிரி மெத்தட்ல வைக்கலாம், சுடிதாருக்கும் இந்த மாதிரி மெத்தட்ல வைக்கலாம். எதுவுமே தப்பு கிடையாது. ஏன்னா இதுக்கு இப்படிதான் வைக்கணுங்கிறதெல்லாம் இல்ல, நம்ம கிரியேட்டிவிட்டி தான். எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். மேம், க்ளோஸ் காலர் வரும்போது அந்த கர்வ் காலர்ல கர்வா கட் பண்ணுவோம் தானே? இங்க கீழே சொல்றீங்களா? இல்ல இப்போ நீங்க இதுல ஹாஃப் காலர் வச்சிருக்கீங்கல? ஆமா. இப்போ க்ளோஸ் காலர் வச்சுக்கோங்க. அது எண்ட் வரைக்கும் வைப்போம். க்ளோஸ் காலர்னா இப்படி சொல்றீங்க? ஆமா. ஓகே. இப்போ இதுவுமே காலர் இப்படி தான் கட் பண்ணணுமா ஸ்ட்ரைட்டா? உங்களுக்கு க்ளோஸ் வர வர என்ன பண்ணனும்னா இந்த இடத்துல லைட்டா பெண்ட் கொடுக்கணும். இது இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கு இல்லைங்களா? அத என்ன பண்ணனும்னா லைட்டா இப்படி பெண்ட் பண்ணி கட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு காலருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் வரும். இப்ப மோஸ்ட் ஆஃப் க்ளோஸ் காலர் தானே போடுறாங்க. ஆமா. இப்ப இங்க இப்படி இது அதிகமா எடுத்துட்டு சும்மா லைட்டா இப்படி ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க.
ஓகே, அதுக்கு தான் கேட்டேன். அப்படி கொடுத்துட்டீங்கன்னா இது இப்படி இப்படி, ஏன்னா இங்க எவ்வளவு இறக்குறோமோ அந்த அளவு தான் இங்க நம்ம ஹைட் கொடுக்குறோம். சரிங்களா? இங்க 3 inches நெக்குக்கு வந்து ஹைட் கொடுத்தீங்கன்னா இங்க 3 inches வச்சுட்டு அதுக்குள்ள டிராப் பண்ணிக்கோங்க. இந்த பேக் வந்து கரெக்டா தான் இருக்கும், இந்த ஃப்ரண்ட் மட்டும் கொஞ்சம் மேலே ஏறும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த இது வந்து இப்படி கரெக்டா கழுத்தை ஒட்டின மாதிரி வரும். அந்த க்ளோஸ் காலருக்கு நெக்கோட ஹைட் எவ்வளவு வைக்கலாம் மேம்? அது நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். யாருக்கு தைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த இடம் வரும்போது ஒரு ஒரு 1/2 inch கீழே டவுன் பண்ணி மெஷர் பண்ணீங்கன்னா போதும். இல்ல நார்மலா ஒரு 3 inches வைக்கலாமா? 3.5 வைக்கலாம். அதாவது ஸ்லீவ்லெஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த ஆர்ம் தெரியற மாதிரி, அதாவது இந்த போன் தெரியற மாதிரி ஸ்லீவ்லெஸ்னா நீங்க வந்துட்டு ஷோல்டர் அளவை ஒரு 1/2 inch நீங்க மைனஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்பதான் இந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியும். சப்போஸ் கவர்டா வேணும் அப்படின்னா நீங்க நம்ம வைக்கிற மாதிரி கால்குலேஷன் வச்சீங்கன்னா போதும். அது அண்டர் ஆர்ம் வந்து ஆர்டர் தெரியாது இல்லையா, க்ளோஸ்டா ஆயிடும். மேக்ஸிமம் நம்ம வைக்கிற மாதிரி வச்சாவே ஓரளவுக்கு அண்டர் ஆர்ம் க்ளோஸ் ஆகி தான் வருங்க. நெக் வித் வந்து நம்ம க்ளோஸ் நெக்கு வைக்கிற மாதிரி தாங்க. நீங்க வந்து உங்களுடைய செஸ்ட் ரவுண்டை வந்து 12 நீங்க கால்குலேட் பண்ணி வர்ற மாதிரி அந்த மெஷர்மெண்ட் வச்சீங்கன்னா போதும். இப்போ நெக்ஸ்ட் வீக்ல, இப்போ நெக்ஸ்ட் மண்டே கிளாஸ்க்கு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் வந்தது அதே மாதிரி நான் அதுல வந்து உங்களுக்கு ஒரு பிளவுஸ் வந்து நான் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டிடுறேன். நம்ம ஃபினிஷிங் பண்றோம் இல்லைங்களா கேன்வாஸ் வச்சு? ஆமாங்க. அது உள்ள எடுக்கணுங்களா இல்ல எப்பவுமே கட் பண்ற மாதிரி கட் பண்ணா போதுமா மேடம்? நீங்க கேன்வாஸ் வைக்கிற மாதிரி இருந்தா நெக் வந்து பிளவுஸ்ல வந்து லைனிங்ல வந்து கட் பண்ண வேண்டாங்க. அத வந்து நீங்க கேன்வாஸ்ல வந்து இப்போ உங்களுக்கு நெக் வித் வந்து 3 inch வேணும் அப்படின்னா 3.25 கொடுத்து கேன்வாஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நீட்டா அயன் பண்ணிட்டு நீங்க அடிச்சு அதை திருப்பிக்கலாம். ஓகே ஓகே. கேன்வாஸ் ஜாஸ்தியா இருக்கணும். அதாவது நீங்க கிளாத்ல வந்து சீம் அலவன்ஸ் தேவை அப்படிங்கறனால 1/4 inch வந்து இப்போ 3 inch தான் நமக்கு ரெடி அளவு வேணும்னா நம்ம 2.25 வச்சுதான் வெட்டுவோம். சரிங்களா? அதுவே நீங்க கேன்வாஸ்ல வெட்டுற மாதிரி இருந்தா அந்த 3 inch, ஏன்னா அதை துணியில வச்சு அயன் பண்ணிட்டு அந்த எட்ஜில தான் நம்ம தையல் போடுவோம், கேன்வாஸ் எட்ஜில தான் தையல் போடுவோம். அப்போ கேன்வாஸ் வந்து 3 inch அப்படியே இருக்கணும். அப்ப நம்ம தையல் போடும்போது 1/4 inch கிளாத்ல வந்துடும். சரிங்களா? அப்போ நீங்க கேன்வாஸ் வைக்கிற மாதிரி இருந்தா வெட்டுற கேன்வாஸ் வந்து ரெடி அளவா வெட்டிக்கோங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லைங்க மேடம், இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் அதை ஸ்டிச் பண்ணி ஒரு யோக் பிளவுஸ் தைக்கணுங்களா? ஆமாங்க மேடம். அதுவும் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஸ்டிச் பண்றதுக்கு நம்ம குடுக்குற ஒரு பிளவுஸ்னா அவங்களுக்கு இப்ப நம்மன்னா அட்ஜஸ்ட் எங்க பண்ணணும்ங்கிறது தெரியும் மேடம். அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது எப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க பர்ஃபெக்ட்டா அடிப்பாங்கங்கிற மாதிரி. அது வந்து நீங்க வந்து இப்ப கட்டிங் இப்படி போட்டு இந்த நாச்சஸ் நீடில் மார்க் இதெல்லாம் போட்டு நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அவங்க தைக்கிறத அதுலயே தான் தைப்பாங்க. நீடில் மார்க் வரைக்கும் தான் டாட் பிடிப்பாங்க, நாச்சு இருக்கிற இடத்துலதான் நம்ம தையல் போடுவாங்க. அது யாரு தைச்சாலுமே எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இவ்வளவு விஷயங்கள், அதாவது நான் இப்ப கட் பண்ண பிளவுஸ இன்னொருத்தர் தைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி தைப்பாங்க, இப்ப நான் ஷாப்ல நான் கட்டிங் எப்படி போட்டு கொடுக்குறேனோ அப்படிதான் இப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்ப அவங்க தைக்கும் போது ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. ஏன்னா ஆம்ஹோல் கிட்ட டேப் எடுத்து மெஷர் பண்றாங்க அப்படின்னா இடுப்பு சுற்றளவுக்கும் கை சுற்றளவுக்கு மட்டும்தான் அவங்க மெஷர் பண்ணுவாங்க. சரிங்களா? வேற எங்கேயுமே அவங்க வந்து இடுப்பு கரெக்டா இருக்கா, உயரம் கரெக்டா இருக்கா, டாட் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அவங்க செக் பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி நான் எல்லா இடத்துலயுமே நாச்சஸ் போட்டுட்டேன். அவங்க வந்து ஃபைனலா எனக்கு கொடுக்கும் போது நான் என்ன எதிர்பார்த்து கட்டிங் போட்டேனோ அதை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா நாச்சஸினுடைய பர்பஸும் அதுதான், நீடில்ல மார்க் போடுறதும் அதுதான். அதை விட தள்ளி போட்டிருந்தா வேணா நான் கொஸ்டின் கேட்கலாம், நான் இங்கதான் நீடில் மார்க் போட்டிருக்கேன், நீங்க எதுக்காக தள்ளி டாட் போட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு இப்ப இந்த பிளவுஸை நான் கொடுத்தேன், இப்படி எல்லாமே போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க அப்படியே தச்சு கொடுத்துருவாங்களே ஒழிய அவங்களுக்கு இது எந்த ஒரு டவுட்ஸுமே வராது. சரிங்களா? அப்படிதான் நம்ம வந்து கட்டிங் போடுறோம். இதுவே நானே தைக்கிற மாதிரி இருந்தா இவ்வளவு நாச்சஸ் தேவை கிடையாது, இவ்வளவு நீடில் மார்க் தேவை கிடையாது, இவ்வளவு மார்க்கிங் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம போடும்போது நமக்கு தெரியும் 1.5 inch சைட்ல 1.5 inch. ஆனா ஈஸியா தைக்கணும், சீக்கிரம் தைக்கணும் அப்படின்னா இது எல்லாமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு முடியும். ஒவ்வொரு பிளவுஸுமே ஆரம்பிக்கும் போது 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல தைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு பிளவுஸ் தைக்கும் போதும் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி குறைஞ்சிட்டே வரணுங்க, அதிகமாயிட்டே போகக்கூடாது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பீடு மட்டும் வரக்கூடாது, பினிஷிங் மட்டும் வரக்கூடாது, ரெண்டுமே சேர்ந்து வரணும்.
அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஓகே மேடம். அந்த பாடி ஜாயின் பண்ணும்போது கூட அங்கேயும் கூட நம்ம நீடில் மார்க் போட்டுக்கோங்களா மேடம்? ஹேண்டிலும் ஆமாங்க. இப்போ பேக் வெயிஸ்ட் வந்து தச்சு முடிச்சிட்டோம், டாட் போட்டாச்சு. அதை மடிச்சு இடுப்பு சுற்றளவுக்கு ஒரு நீடில் மார்க் போட்டுக்கிறோம். கை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கை சுற்றளவுக்கு ஒரு நீடில் மார்க் போட்டுக்கிறோம். சப்போஸ் ஆம்ஹோல் வந்து ஓவர்லாக் போட்டு அந்த நாச்சஸ் வந்து உள்ள போயிடும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நீடில் மார்க் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போடும்போது நீங்க ஃபைனலா நீங்க வந்து டேப் யூஸ் பண்ணவே தேவையில்லை. அதே மாதிரி சிசருமே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க லைனிங் மெயின் கிளாத் கட் பண்ணதான் தேவையே ஒழிய மற்ற இடத்துலயே நெக் அட்ஜஸ்ட் பண்ணணும், இந்த இதெல்லாம் கொஞ்சம் இறக்கி கட் பண்ணாதான் கரெக்டா வரும், அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது, எல்லாமே கரெக்டா வரும். ஹேண்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது கூட ஸ்கேல்ல நம்ம ஸ்ட்ரைட் ஒரு மார்க் போட்டுட்டு அதே மாதிரி பாடிக்கு ஒரு ஸ்ட்ரைட் மார்க் போட்டு அதுலயே அவங்க ஸ்டிச்சிங் பண்ணி பண்ணா கூட ஓகேவா? ஆமா, ஸ்ட்ரைட் மார்க் போட்டா அதாவது இப்ப ஒரு பாயிண்ட் நமக்கு ஆம்ஹோல் கிட்ட கிடைச்சிருச்சு அப்படின்னா துணியை ஸ்ட்ரைட் பண்ணும்போது அந்த லைன் நமக்கே வந்துரும். சரிங்களா? துணி இழுக்கும் போது அந்த லைன் வந்துரும். சப்போஸ் அவங்களுக்கு அது ஸ்ட்ரெயிட் வரல, இல்ல ஒரு அளவுக்கு பெண்ட் பண்ணி போடணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் போட்டுட்டு லூஸ் கொடுக்கணுமா இல்ல டைட் கொடுக்கணுமா, உள்பக்கம் பெண்ட் பண்ணுமா இல்ல வெளிப்பக்கம் பெண்ட் பண்ணுமா அப்படிங்கறதுமே அவங்க அது போட்டு அது நம்ம சொல்லிட்டோம்னா, ஏன்னா ஒவ்வொருக்கும் நம்ம ஒரு டிப்ஸ் கொடுப்போம். இவங்களுக்கு வந்து இப்ப இவங்களுக்கு வந்து வீப்பட்டி வேண்டாம், ஒரு நூல் கட்டுற மாதிரி வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு ஹூக் வந்து ரைட் சைடு தான் வேணும், லெஃப்ட் சைடு வேண்டாம் அப்படின்னு ஒரு கொடுப்போம். இவங்களுக்கு வந்து பிளவுஸுக்கு வந்து ஏதோ ஒரு சின்னதா அவங்க டிஃப்ரெண்டா பண்றவங்களா இருப்பாங்க, அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி பர்டிகுலரா ஏதாவது அவங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்குற அந்த பில்லுல அதை எழுதி கொடுத்துடணும். அப்போ வந்து அதை அவங்க பாத்துக்குவாங்க. நம்ம ஹூக் மாத்திரம் இல்லைங்களா, விவி மாதிரி தைக்கிறதுக்கு பதிலா நூல் கட்ட சொல்லுவாங்க. அதனால அந்த வீப்ப வேண்டாம் எனக்கு நூல் கட்டணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹூக் வந்து மாத்தி வைப்பாங்க, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த பட்டன் வேணும் ஹூக் வேண்டாமாங்க. அந்த மாதிரி சில குறிப்பிட்ட பர்டிகுலரா அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் இருக்கும். அதை எப்படி நம்ம மென்ஷன் பண்றோமோ அதே மாதிரி அவங்க பாடி ஷேப்ல ஒரு ரைட் ஹேண்ட் இப்படி இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் இப்படி இருக்கு, ரைட்ல வந்து கொஞ்சம் டைட் பண்ணுங்க, லெஃப்ட் கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கன்னா அந்த 2 மெஷர்மெண்ட்டை நம்ம எழுதுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து டிப்ஸா கொடுக்கும்போது இதையும் நம்ம வேற ஏதாவது அதுல பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம சொல்லிடணும். ஓகேங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த ஸ்கேல் மார்க் போட்டு நம்ம பண்ணும்போது ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுத்தோம். ஆமா, ஏன்னா ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா வரணும் அப்படின்னாவே ஆரம்பத்துல ஸ்கேல் மார்க் போட்டு பண்ணாங்கன்னா வந்துடும். அப்புறம் நாளடைவுல தைக்க தைக்க ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வந்துடும். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகேங்கம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, பாய்.